வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. சித்திரை மாதத்திற்கு 18ஆம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே மே மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கடக ராசிக்கு 6-9 குடையர் பாக்கியாதிபதி அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கௌரவங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. 8ஆம் இடத்தை மட்டுமல்ல குருவின் பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட அவர் 12ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வீடு வாகனம் வண்டி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றார். பாக்கியாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்றது. நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய மாற்றம் கொடுக்கின்றது. 2 குடையவரும் தன வாக்கு குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் உங்களுக்கு அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வரப்போகின்றதும் புதன் பகவான் மே 4ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வருகின்றார். 3-12 குடையர் 10ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றார். தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு நவகிரகங்களுக்கு ஒளிய கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடம் 10ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 11ஆம் இடம் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே கடகராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருந்தாலும் 5-10 குடையவர் நீச்சம் பெற்று அவருடைய பார்வையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது என்பது ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கின்றது. உங்களுக்கு 7-8 குடையவர் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலே அவர் 8 குடையர் அஷ்டமாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று 10ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மே மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் 12 குடையவர் 3 குடையவர் புதன் பகவானும் கடக ராசிக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே மே மாதம் 4ஆம் தேதி என்பது புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றதும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவான் 14ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் வரப்போகின்றதும் கிரகங்களில் சஞ்சாரங்களாக இருக்கின்றது. கிரகங்களில் நகர்கள் என்பது ராகு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் வரப்போகின்றது. கேது பகவானும் மே மாதம் 21ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு கன்னியில் இருந்து சிம்மத்திற்கு வரப்போகின்றது. ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வரப்போகின்றது மே 21ஆம் தேதி. இவைகளே கிரகங்களில் சஞ்சாரமாக இருக்கின்றது. ராசியிலேயே பஞ்சமாதிபதி 5-10 குடையவர் கடக ராசிக்கு அதிகமாக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் நீச்சத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே 5-10 என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது. பேர் புகழை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் தொழில்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சகோதரகாரகன் ராசியிலே இருக்கின்றது. அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்கள். குழந்தைகளிலே நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ராசியிலே இருக்கின்றது. செவ்வாய் பகவான் கடக ராசியிலே இருக்கின்றது என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கின்றதுனாலே சற்று கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து மோதல்கள் வந்து வருகின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் என்பது இரவு நேரங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இங்கே குருவின் பார்வை என்பது செவ்வாய் பகவான் பார்வையை இணைந்தும் 8ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. விரய செலவுகள் வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு வெளிநாடு செல்லக்கூடியவர்களும் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய நாட்டிற்கோ வீட்டிற்கோ வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே கிடைக்கின்ற ஒரு மாதம். இந்த சரராசியிலேயே சரராசி சிதராசிக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் அவர் யோகாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் இது நாள் வரையில் 7ஆம் இடத்தை அவர் பார்வை பார்க்கின்றது. அவருடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது
வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் இரவு நேரங்களிலே வாகனங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வையும் 3ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முன்னேறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுகசானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில் வேலைகளிலே அற்புதமான உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்பு. தொழில் வாகனங்களில் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுக்கின்றது. இதுநாள் வரையில் உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுத்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே அற்புதமான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. மே மாதங்களிலே 2 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் வரப்போகின்றார். 6, 9 குடையவர் பாக்கியாதிபதி சத்ருசானாதிபதி குரு பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தில் 2 தன குடும்ப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் அவருடைய பார்வை 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் வீடு வாகனங்களிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் மிகவும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே கடகராசியை பொறுத்தவரையில் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்திலே 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், வீடு வாகனம் வண்டி சொத்துக்களிலே அழகுகள் படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று திரிகோணத்திலே இருக்கின்றது என்பது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கே 6ஆம் இடத்ததிபதி என்பது 6ஆம் இடத்தை பார்க்க போகின்றது. ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் கடகராசிக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 6 குடையவர் 9 குடையவர் 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கு சட்ட சிக்கல்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றம். இங்கே ஆன்மீக ராசிக்கு அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி வெளியூர் வெளிநாடு காற்று ராசியிலே வரப்போகின்ற குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கின்றது. காற்று ராசி அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற புதன் பகவான் மே மாதத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்து அடைய போகின்றார். புதன் பகவானும் இந்த 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் 11ஆம் இடத்தில் வரப்போகின்றார். அவர் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர், அரசு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர். இங்கே வருகின்ற பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் வேலைகள் கிடைக்க பெறுகின்றது. இடவிட்டு இடம் மாறுகின்றது. ஊருட்டு ஊர் செல்கின்றது. தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது. சரராசியிலே உச்சம் பெற்று மாதத்தில் 13ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 2 குடையவர் பலம் பெற்று 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்கள் வீடு வாகனம் வண்டி சொத்துக்கள் வாங்கி போடக்கூடியதற்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய பாக்கியாதிபதி பலம் பெற்று 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் கூட அவருடைய சொந்த நட்சத்திரமும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கின்றது என்பது அவர் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. வம்பு கடன்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. கடகராசியை பொறுத்தவரை இந்த மே மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு திரிகோணத்தில் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 3-12 கூட நீச்சமாக இருந்தது என்பது ஒரு சில முயற்சிகளிலே விரைய செலவுகளிலே தேவையில்லாத செலவுகளை கொடுத்திருப்பார். இனி வருகின்ற நாட்களிலே புதன் பகவான் முயற்சி சனாதிபதி பலம் பெற்று அவர் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை புதனும் சூரியனும் பார்க்கின்றது என்பதும் 4ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று அவருடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணத்தை இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே சூரிய பகவானும் கடகராசிக்கு 11ஆம் இடத்திலையும் மாறப் போகின்றது. மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அற்புதமான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணம் பொருளாதார உயர்வுகளை நீங்கள் இனி வருகின்ற நாட்களிலே சந்திக்கப் போகின்றீர்கள். 6ஆம் இடமும் பலமாக இருக்க போகின்றது. உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் அங்கே அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய திரிகோணத்திலே வளம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்கள் கடகராசியை பொறுத்தவரை நீசமாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரப்போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் சனி பகவான் நீச்சமாக 4ஆம் இடத்திலே பார்க்கின்ற செவ்வாய் பகவான் நீச்ச பார்வையை பார்க்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் கவனமாக செல்லக்கூடியது. தேவையில்லாத கோபங்கள் டென்ஷன் இதை வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மன டென்ஷன்கள் வரும். ஒரு தேவையில்லாத ஒரு சிலர்கள் மனக்கசப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்களும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும்.
உங்களுடைய 2 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மூத்த சகோதரர்களால் எதிர்பார்ப்புகள் உங்கள் பூர்த்தியாகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசை திருப்தி கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம். ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 10-11 உபஜய ஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்தில் பரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. கணவன் மனைவிகளிலே ஒற்றுமை உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. நீச்சமாக ராசியிலே இருக்கின்றது ஒரு தடை என்பது 5ஆம் இடம் 10ஆம் இடத்திலே தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு சில தேவையில்லாமல் மனக்கசப்புகளை காயங்களையும் படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பொறுமையை நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் இந்த மே மாதங்களிலே சகல விதமான யோக பலன்களை நவக்கிரக நாயகர்கள் சஞ்சரிக்கின்ற அமைப்புகளிலே சொல்லப்படுகின்ற கொடுக்கின்ற காண்பிக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.